வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியுல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன் வாழ்க்கை நெறியாக கொண்டு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும் இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் உல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் மனிதர்களாக தோன்றி மறைந்த எத்தனையோ பல மனிதர்களுக்கு மத்தியில் சிலர் குறிப்பிட்டு சுட்டி காட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் சில சாதனைகளை, சில லட்சியங்களை, சில தங்களுடைய வாழ்க்கையின் இலக்குகளை அடைந்து கொண்டதாக பல்வேறு சாதனையின் பட்டியல்களை உலகத்திற்கு மத்தியில் சமர்ப்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி தாங்கள் செய்த அந்த சாதனையை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய அந்த வாழ்க்கையில் எதை பயிற்சியாக மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் அந்த சாதனையை புரிந்திருக்கிறார்களோ அந்த சாதனையை மக்கள் மன்றத்தில் முன்னிறுத்தி, இது போன்ற சாதனையை உங்களில் யாரும் செய்ய தயாரா, உங்களில் யாராவது செய்து முடிக்க முடியுமா என்று ஒட்டுமொத்த மனித இனத்தை நோக்கியும் ஒரு சவால் விடக்கூடிய நிலையில் அந்த சவாலை ஒட்டுமொத்த மக்களை நோக்கி விடக்கூடிய நபர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய அளவிலும் கூட தனிப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த சாதனைகளை, அந்த லட்சியங்களை, அந்த இலக்குகளை எல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு என்று சொல்லி இன்னும் இன்ன பிற பதிவு புத்தகங்களிலே அந்த சாதனைகளை பதிந்து வைத்துக்கொண்டு இதுபோன்று உங்களில் யாரேனும் சாதனை படைக்க முடியுமா, இவர் மவுண்ட் எவரெஸ்டில் மிகப்பெரிய ஒரு மலையின் உச்சத்தை குறிப்பிட்ட இத்தனை மணி நேரத்தில் அடைந்து விட்டார், உங்களில் யாரேனும் இந்த மலையின் உச்சத்தை அதைவிட குறுகிய நேரத்தில் அடைய முடியுமா என்றெல்லாம் மனிதனுக்கு சவால் விடுகின்றார். இவர் குறிப்பிட்ட பல மணி நேரங்கள் மூச்சு விடாமல் மூச்சை அடக்கி கொண்டு உயிரோடு இருந்து காண்பித்து விட்டார், இதுபோன்று யாரேனும் மூச்சை அடக்கி கொண்டு இவருடைய இந்த சவாலை முறியடிக்க முடியுமா என்று மனிதர்களை நோக்கி பல சவால்களை விடுகின்றார்கள். அப்படி மனிதர்களை நோக்கி விடக்கூடிய இந்த சவால்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கடந்து போய் மறு காலகட்டம் வருகின்ற போது அல்லது அந்த சம காலகட்டங்களிலே எந்த சவாலை மக்களுக்கு மத்தியில் முன்னிறுத்தினார்களோ, எதை சவாலாக மக்களிடத்திலே அறைகூவல் விட்டார்களோ அந்த சவால் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லது அவர்களுக்கு அடுத்து வருகிற காலகட்டத்தில் பின் வரக்கூடிய மனிதர்களால் அது முறியடிக்கப்பட்டு அந்த சவால்கள் வெற்றி கொள்ளப்பட்டு அவர்களுடைய அந்த சாதனைகளை முறியடிக்கக்கூடிய வகையில், அவர்களுடைய சவால்களை தவிடுபடியாக ஆக்கக்கூடிய வகையில் மனிதனுடைய நகர்வுகள் இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதுவெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் பயிற்சியினால், முயற்சியினால் கிடைக்கக்கூடியவைகள். ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் மூச்சு விடாமல் சாதனை படைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் எப்படி பயிற்சி எடுத்தானோ, முயற்சி எடுத்தானோ, அதுபோன்று சற்று கூடுதல் பயிற்சியையும் முயற்சியையும் நாம் மேற்கொள்கின்ற பொழுது அவன் எதை சாதனையாக, சவாலாக அறைகூவல் விடுகிறானோ அந்த சாதனைகளை, அந்த அறைகூவலை, அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு யாரும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். யாராலும் அந்த பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த சவால்களை எதிர்கொண்டு முறியடிக்க முடியும். ஆனால் அகிலங்களை படைத்தாளுகிற, சர்வலோகங்களுக்கும் இரட்சகனாகிய, அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ஒட்டுமொத்த படைப்பினங்களின் அதிபதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒட்டுமொத்த மனித ஜின் இனத்தை அழைத்து ஒரு சவாலை முன்னிறுத்துகின்றான். தன்னுடைய திருமறையிலே ஏராளமான சவால்களை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் முன்னிறுத்துகின்றான். இந்த திருமறை குர்ஆன் என்பது உண்மை என்பதனையும், இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட உண்மையான சத்திய மார்க்கம் என்பதனையும், உங்களை எல்லாம் படைத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கிற இறைவன் ஒருவன்தான், அவன் ஏக இறைவனாகிய அல்லாஹுதான் என்பதனை ஒட்டுமொத்த மக்களும் சிந்திக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், சிந்தித்து உணரக்கூடிய வகையில் ஏராளமான சவால்களை நம்மை நோக்கி முன்னிறுத்துகின்றான். அதை குறிப்பிட்ட ஒரு சில சவால்களை இறைவன் இந்த மனித இடத்திற்கு நோக்கி விடக்கூடிய அந்த சவால்களை நாம பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற அந்த தண்ணீரை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்க குடிக்கிறீங்களே தண்ணீர், அந்த தண்ணீரை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸுன், நீங்கள் அதை மேகத்திலிருந்து இறக்குகிறீர்களா? அம் நஹ்னுல் முன்சிலூன், அல்லது நாம் மேகத்திலிருந்து இறக்குகிறோமா? ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் பிரதான தேவையாக இருக்கிற அந்த தண்ணீரை மனிதனே நீ வானத்திலிருந்து இறக்குகிறாயா? அம் நஹ்னுல் முன்சிலூன், அல்லது நாம் வானிலிருந்து இறக்குகிறோமா என்று அல்லாஹ் நம்முடைய திருமறை குர்ஆனில் கேட்கின்ற விதத்தில் நம்மை நோக்கி ஒரு சவாலை விடுகின்றான். தண்ணீரை வானத்திலிருந்து மழையாக பொழிய செய்யக்கூடிய ஆற்றல் தகுதி மனித இனத்திற்கு இருக்குதா? அதை உன்னால் செய்து முடிக்க முடியுமா என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒரு அறைகூவலை, ஒரு சவாலை விடக்கூடியதை பார்க்கிறோம். நாமெல்லாம் கேட்கலாம், இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், ஒரு மனிதனை சக மனிதனையே உருவாக்கக்கூடிய அளவிற்கு குளோனிங் என்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மழையை புளிய வைக்கிறது பெரிய காரியமா? அதான் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, சோடியம் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் போன்ற அந்த வேதிப்பொருட்களை வானத்தில் அந்த பிளைட்ல போய் மேகத்தில் தூவி விட்டோம்னு சொன்னா மழை பொழியும் என்று கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்ப சவால் முறியடிக்கப்பட்டு விட்டதா? இறைவனுடைய அறைகூவல் மனிதர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதா என்று கேட்டால் கிடையாது. எந்த மலையை, எந்த செயற்கை மலையை உருவாக்க முடியும்? சோடியம் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் போன்ற வேதிப்பொருட்களால் மேகத்தில் அதை தூவி விடுவதன் மூலம் மேகத்தை நாம் அறுவடை செய்ய முடியும், மழைப்பொழிவை ஏற்படுத்த முடியும் என்று யார் கண்டுபிடித்திருக்கிறார்களோ அந்த விஞ்ஞானிகளே அந்த தகவலை பதிவு செய்கிறார்கள். இது ஒரு முயற்சி, அவ்வளவுதான். உண்மையிலேயே நம்ம அந்த வேதிப்பொருட்களை அந்த மேகத்தில் தெளிப்பதன் மூலம் அந்த மேகம் கரைந்து உருகி நீராக கொட்டுது. அது நீர்ம பொருள். குடிக்கிற தண்ணீரா, பயன்படுத்துகிற நீரா? கிடையாது. என்னதான் மேகத்தில் போய் குறிப்பிட்ட அளவிற்கு அந்த வேதிப்பொருளை போட்டு மழை பொழிய வைத்தாலும் அது மனிதன் குடிக்கின்ற வகையில் தண்ணீராக இருக்குமா? மனிதன் பயன்படுத்துகிற தண்ணீராக இருக்குமா? கிடையாது. அவனே சொல்றான், இதனால் பல ரசாயன மாற்றங்களினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மழையினால் பல தீவினைகள் மனிதனுக்கு ஏற்படும், உடம்புல அலர்ஜி ஏற்படும், ஜெனட்டிக் ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படும், விவசாய நிலங்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றுதான் இந்த செயற்கை மலையை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கக்கூடியவர்களும் கூட முன்வைப்பதை பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான வார்த்தை நடைய பயன்படுத்துகின்றான். அஃபரஐத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய வகையில் வானிலிருந்து தண்ணீரை இறக்குகின்ற அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குதா அல்லது நமக்கு இருக்குதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான அந்த வார்த்தை நடையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை முன்னெடுப்பதை பார்க்கிறோம். அப்படியே அவன் செயற்கை மலையை உருவாக்க நினைத்தாலும் குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட அளவிற்கு மனிதனால் பொழிய வைக்க முடியுமா? இந்த ஊர்ல, நம்ம சுப்பிரமணியபுரத்தில் இந்த தெருவில் மழை பெய்யணும், செய்ய முடியுமா? முடியாது. அப்ப எங்கு, எப்போது, எந்த அளவு, எந்த அளவிற்கு மழை பொழிய செய்ய வேண்டும் என்கின்ற எல்லாவற்றிற்குமான ஆற்றல் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவருக்கும் முடியாது. நீங்கள் முடிந்தால் நீங்கள் குடிக்கிற வகையில் அந்த வானிலிருந்து, அந்த மேகத்திலிருந்து தண்ணீரை நீங்கள் இறக்கி காட்டுங்கள். முடியாது, உங்களால் முடியாது என்கின்ற வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நம்மை நோக்கி சவால் விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் ஒரு சவால் விடுகின்றான். இதே இந்த நீரை வைத்து, இதே இந்த தண்ணீரை வைத்து தன்னுடைய திருமறையில் 67வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விடுகின்றான். இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரா,
உங்களுடைய தண்ணீரை வற்றி போனதாக ஒன்றும் இல்லாததாக ஆக்கிவிட்டால் ஃபமை யாத்தீக்கும் பிமாஇன் மஈன், குதித்தோடி வருகிற பீரிட்டு வருகிற அந்த தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யாரப்பா இருக்கிறார்? அல்லாஹ் உலகத்தில் ஒட்டுமொத்த தண்ணியுமே இல்லாம அல்லாஹ் வற்றி போக செஞ்சிட்டான். 1% 0.1% தண்ணீர் கூட உலகத்தில் கிடையாது. அப்படி இல்லாத அளவிற்கு அல்லாஹ் அழித்து ஒன்றும் இல்லாமல் வற்றி போக செய்து விட்டால் உங்களுக்கு அந்த நீரை கொண்டு வருபவன் யாரேனும் இருக்கிறார்களா? யார் இந்த உலகத்தில் தண்ணியை கொண்டு வர முடியும் என்று அல்லாஹ் நம்மை நோக்கி ஒரு சவாலை விடுகிறான். நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டது. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். வானத்தை விட்டு சூரியனை தாண்டி பல பிரபஞ்சங்களை போகக்கூடிய அளவிற்கு மனிதன் இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறான். இவ்வளவு வளர்ச்சி பெற்ற மனிதனால் தன்னுடைய சக மனிதனை போன்று உடம்புல இருந்து ஒரு செல்லை எடுத்து அதை ஆய்வகத்தில் வச்சு வளர்த்து அந்த மனிதனை போன்ற ஒரு தோற்றத்தில் இடம்பெறக்கூடிய சக மனிதனை குளோனிங் முறையில் படைக்கக்கூடிய மனிதனால், உருவாக்கக்கூடிய மனிதனால் இந்த தண்ணீரை அவனால் உருவாக்க கூட முடியாது. படைக்கிறதுனா என்ன, உருவாக்குதல்னா என்ன? படைத்தல் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை எந்தவித மூலமும் இல்லாமல், அதுக்குன்னு எந்த மூலம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மைக் இருக்குதுன்னா அதில் பல மூலப்பொருட்கள் இருக்கும். பிளாஸ்டிக் இருக்கும், இரும்பு இருக்கும், சில்வர் இருக்கும். இப்படி இந்த மூலத்தை வச்சு தான் இது இன்னைக்கு மைக்கு. அந்த மூலமே இல்லாமல் ஒரு மைக்கை கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எவனுக்கும் கிடையாது. அதுதான் படைத்தல். அந்த படைத்தல் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. எதை மூலமாக வைத்து அல்லது ஒரு முன்மாதிரியாக வைத்து இது மாதிரி ஒரு சாம்பிளை நம்ம உருவாக்குறோம் சொன்னா அது உருவாக்குதல், அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அடிப்படையில் எந்த விதமான மூலமும் இல்லாமல் போய் உலகத்துல மனிதனால் ஒன்றை உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் மனிதனால் ஒன்றை உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனால் இன்னைக்கு தண்ணீர் அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையா? முன்மாதிரியா தானே இருக்குது. அதனுடைய மூலப்பொருள் என்னன்னு கூட அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தண்ணீருடைய மூலப்பொருள் என்ன? H2O என்று அந்த தண்ணீரினுடைய அந்த நீர்ம கூரை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இப்படி தண்ணீர் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, சாம்பிள் இருக்குது, அதனுடைய மூலக்கூறு என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிற மனிதனால் இந்த தண்ணீரை கொண்டு வர முடியுமா? அதை உருவாக்கிட முடியுமா? அதை அவனால் கொண்டு வந்து இந்த உலகத்தில் சாதனை படைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க எவ்வளவோ ஊரில் நாட்டில் கடல் தண்ணீரையெல்லாம் உப்பு தண்ணீரையெல்லாம் குடிக்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் என்ன தண்ணியை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கிடையாது. இன்றைக்கு கடல் நீரை குடிக்கக்கூடிய மதுரமான அந்த இனிப்பு நீராக அவன் சுத்திகரிக்கிறான் என்று சொன்னால் இதில் இருந்து தான் அவன் ப்ராசஸ் பண்ணுறான். அதுவும் ஒரு தண்ணீர் தான், அதுவும் தண்ணீர் பொருள் தான். அந்த நீர்ம பொருள் குடிப்பதற்கு பயன்பாடற்ற நிலையில் இருக்கிற அந்த நீர்மத்தை, அதில் இருக்கிற உப்புச்சத்தை பிரித்தெடுத்து குடிக்கக்கூடிய வகையில் அவன் அந்த நீரை மாற்றுகிறான். அவ்வளவுதான். தண்ணீரை உருவாக்கி கொண்டு வர முடிஞ்சா? முடியாது. பல நாடுகளில் இன்னைக்கும் கூட மனிதன் வெளியேற்றக்கூடிய டிரைனேஜ் கழிவு நீரை கூட சுத்திகரித்து குடிக்கிறான். இப்போ அப்படியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டது. ஒரு பேச்சுக்கு உலகத்தில் ஒட்டுமொத்தமாக தண்ணீரே இல்லாமல் போய் அவன் நீரை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒருபோதும் முடியவே முடியாது என்று சொல்றான். என்ன காரணம்? இன்றைக்கு ஒவ்வொன்றிற்குமான மூலக்கூறை கண்டுபிடித்து வைத்திருக்கிற அறிவியல் உலகம் இந்த தண்ணீரினுடைய மூலக்கூறையும் சொல்றான். என்னது? CO2. ஒண்ணுக்கு ஒரு மூலக்கூறு வச்சிருக்கிறான்ல. CO2 கார்பன் டை ஆக்சைடு, மனிதன் வெளியேற்றக்கூடிய அந்த நச்சு வாயு. அந்த CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2 பேர் வச்சிருக்கிறான். பிராணவாயு, ஒரு மனிதன் சுவாசிக்கக்கூடிய அந்த பிராணவாயுவுக்கு O2 என்று வச்சிருக்கிறான். தண்ணீருக்கு H2O வச்சிருக்கான். இப்படி ஒண்ணுக்கு என்ன இருக்கு? அந்த தன்மையினுடைய மூலக்கூறு என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அப்ப தண்ணிக்கு மூலக்கூறு என்ன? 2 அளவு ஹைட்ரோஜன் H2, 2 அளவு ஹைட்ரோஜன் அணுவும், ஒரு அளவு உள்ள ஆக்சிஜன் அணுவும். இந்த 2 அணுவும் சேர்ந்ததுதான் என்னது? தண்ணி. இப்ப மனிதன் இன்னைக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறான்ல, அதனுடைய மூலக்கூறை வச்சு கண்டுபிடிக்கிறான்ல, சாம்பிளை பார்த்து கண்டுபிடிக்கிறான்ல. அது மாதிரி தண்ணீரினுடைய இந்த மூலக்கூறை வைத்து தண்ணீரை கொண்டு வர முடியுமா? முடியும். எப்படி? ஒரு பேப்பர்ல H2 + O = H2O வாட்டர்னு எழுதலாம், அவ்வளவுதான். ரியலா பிராக்டிக்கலா கையில கண்ணில் கொண்டு வந்து காட்ட முடியுமா? முடியாது. ஏன்?
இன்றைக்கு ஆய்வாளர்கள் அதை கண்டுபிடிச்சி சொல்றாங்க. தண்ணீருடைய மூலக்கூறு என்ன? 2 அளவுள்ள ஹைட்ரோஜன், 1 அளவுள்ள ஆக்சிஜன். இந்த ரெண்டினுடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி எல்லாம் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த தண்ணீரினுடைய இந்த 2 மூலக்கூறினுடைய தன்மையை பார்த்தால் ஒட்டுமொத்த உலகமும் வியக்கக்கூடிய அளவிற்கு, நிச்சயமா சாத்தியமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, எப்படி இது நடக்கும்னு சொல்லி பிரமிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை உலகத்தில் செஞ்சு வச்சிருக்கிறான். H2 ஹைட்ரோஜன். இந்த ஹைட்ரோஜனுடைய இந்த ஆற்றல் என்ன தெரியுமா? அந்த ஹைட்ரோஜன் அணுவை அதை சரியான முறையில் பயன்படுத்தி வெளிப்படுத்தினால் அதனுடைய வெப்பம் என்பது அபரிவிதமா இருக்கும். இன்றைக்கு பல நாடுகளில் ஹைட்ரோஜன் அணுகுண்டை பதுக்கி வச்சிருக்கிறான், ஹைட்ரோஜன் அதுகுண்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பேப்பர்ல படிக்கிறோமே. என்ன காரணம்? அதை போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு புல்லு பொண்ணு முளைக்காது, எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும். இதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சூரியன்ல அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அணு என்று சொன்னால் ஹைட்ரோஜன், அதனுடைய ஒரு வகை ஹீலியம். அப்ப அந்த ஹைட்ரோஜன் என்ற அந்த அணுவினுடைய தன்மை என்பது வெப்பத்தை அபரிவிதமாக வெளிப்படுத்தும். அதனுடைய ஆற்றலை அளவுகோலிட முடியாத அளவிற்கு அதனுடைய வெப்பம், அதனுடைய தாக்கம் என்பது அபரிவிதமா இருக்கும். ஒரு ஹைட்ரோஜன் அணுகுண்ட போட்டோம்னா முடிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியாவே காலி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வெப்பத்தின் ஆற்றலை கொண்டதுதான் ஹைட்ரோஜன் அணு. சரி, அத்தோடு சேர்த்து ஆக்சிஜன் என்ற அணு அதோடு சேருது. ஆக்சிஜனுடைய தன்மை என்ன? இருக்கிற வெப்பத்தை அதிகமாக்குவது, இருக்கிற நெருப்பை படர விட்டு எரிய செய்வது. அதுதான் ஆக்சிஜனுடைய வேலை. ஒரு தீப்பொச்சியை பொறுத்துறோம்னா அந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இந்த பிராணவாயு, அந்த ஆக்சிஜனை, அந்த பிராணவாயுவை அதுக்கு இல்லாமல் நம்ம தடை செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நெருப்பு எரியாது. அப்போ ஒரு நெருப்பு தொடர்ந்து எரிய வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய வெப்பத்தை தொடர்ந்து வெளிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆக்சிஜன் தேவை. ஹைட்ரோஜனுடைய அணுவினுடைய தன்மை வெடிப்பை, மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஆக்சிஜனுடைய தன்மை அந்த வெப்பத்தை, அந்த வெடிப்பை மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுக்க செய்யக்கூடியது. ரெண்டையும் இணைச்சா என்னத்துக்கு ஆகும்? அந்த விஞ்ஞானிகளே தகவலை சொல்றாங்க, இந்த 2 அணுவையும் இணைச்சோம்னா தண்ணிலாம் கிடைக்காது பாப்பா, பெரிய வெடிப்பு தான் ஏற்படும், பெரிய அழிவு தான் ஏற்படும். தண்ணியை மனுஷனால் இந்த உலகத்தில் கொண்டு வரவே முடியவே முடியாது என்று தெளிவாக டிக்ளேர் பண்ணி சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு எவ்வளவோ பல லட்சங்களை கோடிகளை செலவு செஞ்சு விண்வெளியில போய் செவ்வாயில தண்ணி இருக்குதா, புதன்ல தண்ணி இருக்குதா, நிலாவோட தண்ணி இருக்கான்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறான். அத்தனை கோடியை செலவழிச்சு உலகத்துல தண்ணியை கொண்டு வந்து காட்ட வேண்டியதானே? முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான் பாருங்க. எந்த 2 பொருள்கள் சேர்ந்தால் வெப்பம் வெளிப்படுமோ, எந்த 2 பொருள்கள் சேர்ந்தால் வெடிப்பு வெளிப்படுமோ, எந்த 2 பொருள்கள் சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த உலகத்திற்கு ஏற்படுமோ, அந்த 2 பொருளின் மூலக்கூறை ஒன்றாக இணைத்து அந்த வெப்பத்தையே அணைக்கக்கூடிய ஒரு நீர்மமாக தண்ணீரை அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய அற்புதம். சிந்தித்து பார்த்தால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் சீர்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான அற்புதத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி விட்டு கேள்வி கேட்கின்றான். நீங்கள் வைத்திருக்கிற அந்த தண்ணீரை இந்த உலகத்தில் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்து விட்டால் அந்த தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வர்றவன் யார்டா? முடியுமா? முடியவே முடியாது என்று சொல்லி அல்லாஹ் நம்மை நோக்கி சவால் விடுகின்றான். இந்த சவால் கியாம நாள் வரைக்கும் எத்தனை பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் சரி, மனிதர்களால் எதிர்கொள்ளவே முடியாத, மனிதர்களால் முறியடிக்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த சவால்கள் அதை சிந்திக்கின்ற பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கம் சத்திய இறைவனின் மார்க்கம் என்பதனையும், அல்லாஹ் ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதனையும், நாம் ஏற்றிருக்கிற சத்திய மார்க்கம் சரியான மார்க்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனையும் நாம் உளப்பூர்வமாக உணர்ந்து நம்முடைய ஈமானிய பலத்தை வளப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை இந்த திருமறை குர்ஆனில் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஏராளமான சவால்களை நமக்கு முன்னிறுத்துவதன் மூலம் அந்த அத்தாட்சிகளை, அற்புதங்களை அல்லாஹ் நமக்கு உணர்த்த காத்திருக்கிறான். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஆழமாக சிந்தித்து அதனுடைய கருத்துக்களை புரிந்துணர்ந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த முஸ்லிம் சமுதாய பேரியக்கம் எத்தனையோ பல இயக்கங்களுக்கு மத்தியில்
உலக ஆதாயங்களை குறிக்கோளாக கொள்ளாமல், அரசியல் லாபங்களை எதிர்நோக்கி இல்லாமல், முழுக்க முழுக்க மறுமையின் குறிக்கோளாக கொண்டு, எந்த தனி மனிதனையும் சார்ந்தில்லாமல், எந்த தனி மனித புகழ் பாடுதலையும் தூக்கி பிடிக்காமல், கொள்கையை தலைவனாக கொண்டு, மறுமையை இலக்காக கொண்டு, அந்த சுவனத்தை நோக்கிய பயணத்தை எந்தவித தடைகளுக்கும் கலங்காமல், எப்படிப்பட்ட சோதனைகளிலும் துவண்டு போகாமல் நாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய கொள்கை நாளை மறுமைக்கான வெற்றியின் வழிகாட்டுதல் என்ற அந்த உளப்பூர்வமான எண்ணத்தோடு எப்படிப்பட்ட கால சூழலிலும் கொள்கை தடுமாற்றம் இல்லாமல் இந்த ஜமாத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் அந்த மறுமையை இலக்காக கொண்டு புறப்பட்டு கொண்டிருக்கிற இதே இந்த வேளையில் நம்முடைய இந்த முஸ்லிம் சமுதாய மக்களில் பெரும்பான்மையான இளைஞர்கள் மதுவிலும் சூதாட்டத்திலும் இன்ன பிற கேளிக்கைகளிலும் வீணான காரியங்களிலும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து ஒரு சமுதாயம் தலை தோங்குவதற்கு, தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த சமுதாய இளைஞர்களை சத்திய மார்க்கத்தின் பக்கம், சன்மார்க்கத்தின் பக்கம் சங்கமிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஜமாத் ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. இலக்கை நோக்கி வா இளைஞனே என்ற செயல் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எத்தனையோ பல இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் தங்களினுடைய இயக்க பலத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி, தங்களுடைய இயக்க பணிகளுக்கு ஆட்களை திரட்டி பணி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இளைஞர்களை கவர்ந்து அவர்களை மூளை செலவை செய்யக்கூடிய வேளையில் இந்த ஜமாத் எந்த மக்களையும் தன்பால் ஈர்த்து தங்களுடைய அந்த பலத்தை காண்பிப்பதற்காக அல்லாமல், தங்களுடைய இந்த ஜமாத்தின் பணிகளுக்கு அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தாண்டி நாளை மறுமையிலே இந்த சமுதாய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும், சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற இயக்கத்தோடும் இந்த சமூக சூழலிலே இந்த இளைஞர்கள் சமூக பொறுப்பற்று இருந்து விடாமல், சமூக பொறுப்போடு எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தி சமுதாயத்திற்கு ஒரு துணையாக, அரணாக, சமுதாய விஷயங்களில் விழிப்புணர்வோடு தங்களுடைய சிந்தனைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இலக்கை நோக்கி வா இளைஞனே என்ற செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறது. அந்த செயல் திட்டத்தின் வழியாக தமிழகம் முழுவதும் ஏராளமான பல பகுதிகளிலே, ஊர்களிலே இளைஞர்களை நோக்கிய அந்த அழைப்பு பிரச்சாரம் மிக வீரியமாக செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த திருச்சி மாவட்டத்திலும் அந்த இளைஞர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை எடுத்துரைத்து இந்த இம்மை வாழ்க்கை நிரந்தரமற்றது என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி மறுமைதான் நித்திய நிரந்தர வாழ்க்கை என்கின்ற அந்த வேட்கையை, மறுமையை சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தையும் வேட்கையையும் அதிகரிக்க செய்வதற்காக வேண்டி பல செயல் திட்டங்களை முன்னெடுத்து அதற்குண்டான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய சுப்பிரமணியபுரம் கிளை சார்பாக, திருச்சி மாவட்டத்தின் பல கிளைகளின் சார்பாக இந்த பணிகள் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சார பணியிலே நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டவனாக, உடல் உழைப்பாலும் பணிகளாலும் பொருளாதாரத்தாலும் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் சமுதாய இளைஞர்களை இணைக்கக்கூடிய, அந்த மறுமையை நோக்கி அவர்களை வழிகாட்டக்கூடிய மிக உன்னதமான இந்த பிரச்சார பணிக்கு உங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் நல்குமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.